السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى: إن الدين عند الله الإسلام. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: ألا كلكم راع وكلكم مسؤول عن رعيته. رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல நாம் அல்லாஹ்வுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வின் இறுதி தூதர் எம் உயிரினு மேலான அனலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு தபாரக் வ தஆலா அவனுடைய மேலான ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் சொரிந்தருள்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உத்தம தோழர்களான சஹாபாக்கள் மீதும் எல்லா நிலைகளிலும் எல்லாம் வல்ல இறைவன் அவனுடைய மேலான சாந்தி சமாதானத்தையும் ஸலவாத்தையும் சொல்லி அருள்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இடத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்த அல்லாஹ் நாளை சொர்க்கத்திலும் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து மரணிக்கின்ற வரைக்கும் அவன் விரும்பக்கூடிய சாலிஹான அமல்களை செய்யக்கூடிய ஈமானையும் உடல் சுகத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ்வுக்கு தபாரக் வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை ஒரு மனிதன் முடித்ததற்கு பிறகு ஆখিরাவுடைய வாழ்க்கையை அவனுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். ஹயாத்து துன்யா, துன்யாவுடைய வாழ்க்கை என்பது 60 வருடங்கள் 70 வருடங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினுடைய ஆயுட்காலத்தை குறிப்பிட்டு நிர்ணயித்து சொல்லி இருக்கிறார்கள். இந்த வருடத்தை, இந்த ஆயுட்காலத்தை முடித்ததற்கு பிறகு மனிதனுக்கு இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதுதான் பர்ஸஹுடைய வாழ்க்கை. துனியாவுடைய வாழ்க்கை எப்படியான ஒரு வாழ்க்கையோ அதே போல இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது பர்ஸஹுடைய வாழ்க்கை. பர்ஸஹ் என்றால் கபருடைய வாழ்க்கை. 2 சூர்களை அல்லாஹ் ஊதுவதற்கு மலக்குகளுக்கு கட்டளையிடுவான். ஒரு சூர் ஊதப்பட்டவுடன் இந்த உலகத்தில் உள்ளவைகள் அனைத்தும் அழிக்கப்படும். 2ஆம் சூர் ஊதப்பட்டதற்கு பிறகு அனைத்து உயிர்களும் ஓரிடத்தில் அப்படியே உயிர் பெற்று எழும்பக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். கியாமத்துடைய நாள் உண்டாகின்ற வரைக்கும் கபருடைய வாழ்க்கையை மனிதர்கள் அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். சாலிஹான மனிதர்களாக இருந்தால் அந்த கபர் அவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
நிம்மதியான மகிழ்ச்சிக்குரிய இடமாக இருக்கும். இந்த உலக வாழ்க்கையில் தன் மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தோடு வாழ்ந்த வாழ்க்கையை விட ஒரு ரம்மியமான, அழகான, மகிழ்ச்சிக்குரிய வீடாக கபருடைய வாழ்க்கை அல்லாஹ் கொடுப்பான். இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் தனிமையில் வாழ்வதை விட கூட்டாக சேர்ந்து வாழ்வதை நாங்கள் விரும்புகிறோம். தன் மனைவியோடு, தன் பிள்ளைகளோடு, பெற்றோர்களோடு, குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதை நாம் விரும்புகிறோம். யாரும் தனிமையில் இருப்பதை அதிகமாக விரும்ப மாட்டார்கள், ஒரு சிலரை தவிர. கபருடைய வாழ்க்கை என்பது அங்கு யாரும் கூட்டாக சேர முடியாது. தனிமையான வாழ்க்கை, தன்னந்தனியான இருட்டறையான கபருடைய வாழ்க்கை. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கபருடைய மையவாடியின் பக்கமாக செல்வார்களேயானால் அதிகமாக தேம்பி தேம்பி அழக்கூடியவர்களாக இருப்பார்கள். கபருடைய மண்ணை கையில் எடுத்துக்கொண்டு அவர்களாக சுயமாக புலம்புவார்கள். கபரை பார்த்து பேசுவார்கள். நாளை ஒரு நாள் இந்த கபருக்குள்ளே நான் வர இருக்கிறேன், அது என்னை எப்படி கவனிக்கப் போகிறதோ தெரியவில்லையே. கண்ணியத்திற்குரியவர்களே, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கபருடைய வாழ்க்கை நினைத்து தன்னுடைய தாடி நனைகின்ற வரைக்கும் எழுதியிருக்கிறார்கள். இந்த பூமி ஒவ்வொரு நாளும் எங்களை பார்த்து பேசிக்கொண்டே இருக்கிறது. அந்த பூமி எங்களை பார்த்து என்ன சொல்லுகிறது தெரியுமா? மனிதா, என் முதுகின் மீது நீ நடந்து கொண்டிருக்கிறாய், அல்லாஹுவை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், அல்லாஹுடைய கட்டளைகளை பாழாக்கி கொண்டு உன்னுடைய மனோ இச்சையின் பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ எவ்வளவு நாளைக்கு துள்ள போகிறாய்? உன்னுடைய ஆட்டம் ஒரு நாள் குறையும், உன்னுடைய பேச்சுக்கள் ஒரு நாள் அடங்கி போகும், உன்னுடைய ரோஹ் உன்னுடைய உடம்பை விட்டு போய்விடும். அப்போது என் வயிற்றுக்குள்ளே நீ வர இருக்கிறாய். எப்படி உன்னை கவனிக்க வேண்டுமோ அப்படி நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன் என்று இந்த பூமி எங்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டிருக்கிறது. அது பேசுகின்ற லாங்குவேஜ், மொழி எங்களுக்கு புரியவில்லை, விளங்கும் உள்ளே சென்றதற்கு பிறகு. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக எங்களை பார்த்து சொல்லிய ஒரு வார்த்தை தான் லா ததாபரு, புறக்கணித்து வாழாதீர்கள். வலா தஹாசது, என்னை விட மற்றவன் நன்றாக வாழ்கிறானா அவனை பார்த்து பொறாமைப்படாதீர்கள். வலா ததாபரு, மற்ற சகோதரர்களை பார்க்கிற போது உங்களுடைய முகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளாதீர்கள். வலா தபாகது, விரோதமாக, குரோதமாக, கோபத்தோடு மற்றவர்களை பார்க்காதீர்கள். வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்கள் எல்லாரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள். கொஞ்ச காலம் வாழ்ந்ததற்கு பிறகு எல்லோரும் சென்றடையக்கூடிய இடம் அந்த மன்னரையாக இருக்கிறது. இத்தகு மின் அதாபில் கபர், கபருடைய அதாபை விட்டும் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அதிகமாக வசியத்தை செய்திருக்கிறார்கள். கபருடைய வாழ்க்கை என்பது தன்னந்தனியான வாழ்க்கை, யாரும் யாருக்குமே உதவி செய்ய முடியாத வாழ்க்கை. அது நல்லவர்களுக்கு சுவர்க்கத்தினுடைய மாளிகையாக இருக்கும், தீயவர்கள் கெட்டவர்களுக்கு நரகத்தினுடைய ஒரு குழியாக அது இருக்கும். அங்குதான் விஷஜந்துக்கள் நிறைந்து காணப்படும், புழுக்களும் பூச்சிக்களும் அங்கே நிறைந்து காணப்படும். யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சஹாபா தோழர்களுக்கு பயான் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற போது, அவருடைய வாழ்க்கை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற போது சில வினாடிகள் அப்படியே மௌனமாக நிலத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்களை பார்க்கிறார்கள். நபிகளாருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. கேட்டார்கள், நபியே நாயகமே, எதை நினைத்து அழுகிறீர்கள்? என் உம்மத்தினுடைய கபருடைய வாழ்க்கை நினைத்து அழுகிறேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு உலக வாழ்க்கையிலே உங்களால் தன்னந்தனியாக இருட்டு ரூமுக்குள்ளே அல்லது இருட்டு வீட்டிலே உங்களால் வாழ முடியவில்லையா? கபருடைய வாழ்க்கையிலே, பர்ஸக்குடைய வாழ்க்கை எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் என்று தெரியாது. மறுமையை ஆரம்பிக்கின்ற வரைக்கும் கபருடைய வாழ்க்கை நாம் வாழத்தான் வேண்டும். தனிமையிலே கபரிலே வாழ வேண்டும் என்று பயப்படுகிறீர்களா? துணைக்கு
உதவிக்கு குர்ஆனை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கபர் நெருக்கும் என்ற பயம் இருக்கிறதா? கபருக்குள்ள எனக்கு துணைக்கு யாரும் இல்லையே என்ற பயம் இருக்கிறதா? தொழுகையை எடுத்துக்கொண்டு வாருங்கள், உங்களுடைய கபர் வெளிச்சமாக்கப்படும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது எங்களை ஏமாற்றக்கூடியது. மறுமைக்காக வாழக்கூடிய ஒரு சொற்பகால வாழ்க்கை இந்த உலகத்தில் நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து சில கேள்விகளை கேட்பார்கள். சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சுவர்க்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற போது தன் தோழர்கள் நண்பர்களை பற்றி விசாரிப்பார்கள். ஒரு பிள்ளை தன் பெற்றோர்களை பற்றி கேட்பார்கள். உலக வாழ்க்கை நாமெல்லாம் ஒன்றாக வாழ்ந்தோமே, என்னுடைய நண்பனை காணவில்லையே. பிள்ளைகள் பெற்றோரை தேடுவார்கள். சுவர்க்கமெல்லாம் தேடி தேடி பார்த்தேன், என் தந்தையை காணவில்லை, என் தாயை காணவில்லை. தந்தை தன்னுடைய பிள்ளைகளை தேடிக்கொண்டிருப்பார்கள். உலகத்துல குடும்பமாக ஒன்றாக வாழ்ந்தோமே, சுவர்க்கத்தில் இந்த பிள்ளையை காணவில்லையே. சுவர்க்கவாதிகள் தன் குடும்ப உறவினர்களையும் நண்பர்களையும் தெரிந்தவர்களையும் தேடிக்கொண்டே இருப்பார்கள். தேடிக்கொண்டிருக்கின்ற போது குடும்பத்தில் உள்ளவர்கள் தெரிந்தவர்கள் யாரும் அந்த சுவர்க்கத்துக்குள்ளே இருக்க மாட்டார்கள். அங்கே பக்கத்திலே நரகம் இருக்கும். அந்த நரகத்துடைய பெயர் சக்கர் என்ற நரகம். அலைஹா, அந்த நரகத்தை, சக்கர் என்ற நரகத்தை 19 மலக்குமார்கள் அதனை சூழ்ந்து காவல் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சக்கர் என்ற நரகத்திலே ரொம்ப கடுமையான வேதனை கொடுக்கப்படக்கூடிய மக்கள் 4 வகையான அமல்களை செய்ய தவறியவர்கள். 4 வகையான அமல்களை செய்ய தவறிய மனிதர்கள் அந்த சக்கர் என்ற வேதனைக்குள்ளே அவர்கள் தள்ளப்படுவார்கள். பெற்றோர்கள் அந்த நரகத்தை எட்டி பார்ப்பார்கள். அங்கே பிள்ளைகள் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். மனைவி தேடுவாள், கணவனை காணவில்லையே. கணவன் அங்கே சக்கருக்குள்ளே இருந்து கொண்டிருப்பான். பிள்ளைகள் குடும்பத்தவர்கள் இப்படியாக குடும்ப உறவினர்களாக இந்த உலக வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்ந்தவர்கள் அந்த சக்கருக்குள்ளே இருப்பார்கள். சொர்க்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் கேட்பார்கள், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், நாங்கள் எல்லாம் சொர்க்கத்திலே இருக்கிறோம். உலக வாழ்க்கையில் நாம் எல்லாம் ஒன்றாகத்தானே வாழ்ந்தோம், நீங்கள் ஏன் நரகத்திற்குள்ளே இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அந்த சக்கர் என்ற நரகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுவார்கள், லம் நகும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையை முறையாக தொழவில்லை, அதனால் இந்த சக்கருடைய வேதனைக்குள்ளே நாங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம், உள்ளே வந்திருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். தொழுதோம், ஆனால் அந்த தொழுகை முறையாக கரெக்டாக தொழவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் 60 வருடங்கள் தொழுவான், அவனுடைய ஒரு தொழுகை கூட ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னார்கள். 60 வருடங்கள் தொழுத ஒரு தொழுகையாளினுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், நபியே நாயகமே, அவன் நஷ்டமடைந்து விடுவானே, அவனை யாரால் காப்பாற்ற முடியும்? 60 வருடங்கள் தொழுதும் அவனுடைய தொழுகை கபூல் ஆகவில்லை என்றால் அவன் யார் என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் ருக்கூ செய்திருப்பான், அவனுடைய ருக்கூ அவனுடைய முதுகு சமநிலையிலே இருந்திருக்க மாட்டார். ஒட்டகத்தை போல அவனுடைய முதுகை கூணலாக வளைத்து நின்றிருப்பான். ருக்கூ செய்வதல்ல, கரெக்டாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ருக்கூ செய்தார்களோ அப்படி சமநிலையில் அவனுடைய முதுகை அவன் ருக்கூவை வைத்துக் கொள்ள வேண்டும். 60 வருடங்கள் சுஜூது செய்திருப்பான், அவனுடைய ஒரு சுஜூது கூட அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கும். இவனுடைய தொழுகை 60 வருடங்கள் தொழுத தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் என்று சொல்லிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நீங்கள் நினைத்தவாறு தொழுவதல்ல தொழுகை, நான் எவ்வாறு தொழுவதை நீங்கள் கண்டீர்கள் அவ்வாறு தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக தொழுதும் நரகம் நுழையக்கூடியவர்கள் இவர்கள் தான். ஃபவைலுன் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன வ யம்னஊனல் மாஊன். சில தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சாபம் செய்கிறார். அவர்கள் யார்? பொடுபோக்காக தொழக்கூடியவர்கள். அவர்கள் தொழுகையிலே கவனம் செலுத்த மாட்டார்கள், சோம்பேறித்தனமாக இருப்பார்கள்.
உதுவை கரெக்டாக முறையாக உது செய்ய தெரியாதவர்கள், ஒழுங்கான முறையிலே சூரா பாத்திஹாவை ஓத தெரியாதவர்கள், ருக்கூஉக்கு ஒழுங்காக சென்று அதில் ஓதவைகளை ஓத தெரியாதவர்கள், சுஜூதுக்கு சென்று அவர்களுடைய 7 உறுப்புகளையும் சுஜூதின் போது கரெக்டாக முறையாக நிலத்திலே வைக்க தெரியாதவர்கள், ஆக மொத்தத்தில் தொழுவார்கள், பொடுபோக்காக இருப்பார்கள். இவர்களுக்கு நாசம் உண்டாகும். இரண்டாவது தொழுகையாளி, அவனுக்கு நாசம் உண்டாகட்டும். ஏன்? அவன் யார் தெரியுமா? முஹஸ்துதிக்காக, பெருமைக்காக, மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக, பெருமைக்காக தொழுகின்ற தொழுகையாளி என்று அல்லாஹு தஆலா சாபம் செய்து கொண்டிருக்கிறான். கம்மின் காரின் யக்ரஉல் குர்ஆன் வல் குர்ஆன் யல்அன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே சாபத்தையும் லஅனத்தையும் வேண்டிக் கொள்கிறார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்னை பார்த்து வேறு யாரும் சாபம் செய்ய தேவையில்லை, நானே சில நேரங்களில் என் தலையின் மீதே மண்ணை அள்ளி போட்டுக் கொள்ளுகின்றேன். யார் தெரியுமா அந்த மனிதன்? ஒழுங்காக தொழாத மனிதன். இந்த அரஐதல்லதி யுகஸ்ஸிபு பித்தீன் என்ற சூறாவை ஓதுகிற போது ஒழுங்கான முறையில் தொழாத மனிதன் தனக்குத்தானே அந்த சாபத்தை அவன் கேட்டுக் கொண்டிருக்கிறான். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தங்களுக்கு தாங்களே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சாபத்தை வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஆக சக்கருடைய நரகத்தை அடையக்கூடிய முதலாவது மனிதன் யார் தெரியுமா? தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கக்கூடியவன். மகரிபை தொழுவான், இஷாவை தொழுவான், சுபகு தொழாமல் படுத்துறங்கிக் கொண்டிருப்பான். ஒவ்வொரு நாளும் சுபகை தொழுவான். ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போயா தினம் வந்துவிட்டால் சுபகு தொழாமல் படுத்துறங்கிக் கொண்டிருப்பான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து சொன்னார், நபியே நாயகமே, என்னுடைய மகன் வாலிப வயதை அடைந்திருக்கிறான், ஆனால் சுபகு தொழுகிறான் இல்லை, அவனுடைய கதி என்ன என்று கேட்டார்கள். அவனுடைய 2 காதுகளிலும் ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் அவன் இல்லை என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இல்லாத நிலையில் ஒரு மனிதனால் அன்றைய நாளையிலே வாழ முடியுமா? வாழ முடியும், முடியாது என்பதல்ல. அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் வாழுகின்ற மனிதனுக்கு அந்நேரம் பார்த்து அவனுக்கு வஃபாத் மௌத்து வறுமையாக இருந்தால் நிச்சயமாக அவன் ஒரு கெட்டவனாகவே அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய தீய மௌத்தை அவன் சந்திக்கின்றான். கெட்ட மௌத்து என்பது மதுசாராயத்தை சாராய போத்தலோடு சுத்தி கொண்டிருப்பவனுக்கு மாத்திரம் அல்ல, ஒருவனை கொலை செய்து மற்றவனுடைய பொருளை கொள்ளையடிக்கக்கூடியவனுக்கு மாத்திரம் அல்ல கெட்ட மௌத்து. பிறர் பொருட்களை களவாண்டி அல்லது துரோகம் செய்து மோசடி செய்து எடுக்கக்கூடியவர்கள் மாத்திரம் அல்ல. சுபகு தொழாமல் படுத்துறங்கிய ஒரு மனிதன் காலையில எழும்புகின்றான், அவன் மௌத்தாகின்றான், அவனுக்கு கூட ஒரு கெட்ட மௌத்தை தான் அல்லாஹ் கொடுக்கின்றான். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், சுபகு தொழுகின்ற மனிதன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறான், சுபகு இல்லாதவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை விட்டு அவன் நீங்கி விடுகிறான், அவன் ஷைத்தானுடைய நண்பனாகவே அன்றைய நாளை கழித்துக் கொண்டிருக்கிறான், அவனுடைய உடம்பெல்லாம் ஷைத்தானுடைய சிறுநீர் கழித்த நிலையில் அசுத்தமான நிலையில் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். இன்றைய இஸ்லாமிய உலகத்தை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திடீர் மரண செய்திகள் நாளாந்தம் வந்து கொண்டிருக்கிறது. வாழ வேண்டிய வயதில் இருக்கக்கூடிய வாலிபர்கள், சிறார்கள், மாணவர்கள், திருமணம் முடித்து 1-2 மாதங்களையான தம்பதிகள், புதுமண தம்பதிகள், சின்ன சின்ன வயசு இள மரணங்கள் அதிகரித்துக் கொண்டு செல்லுகின்ற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மண்ணறையை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அவனுக்கு வந்த மௌத் எனக்கு வரவில்லையே, ஏன்? அல்லாஹ் உனக்கு வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை இன்னும் தந்திருக்கிறான் என்பதை மனதிலே நான் எடுத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு இன்னும் சுஜூது செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அவகாசத்தையும் அல்லாஹ் தந்திருக்கிறான் என்பதை ஒரு பாக்கியமாக நினைத்துக் கொள்ள வேண்டும். சக்கருடைய நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் அறவே தொழுகை இல்லாதவர்கள் அல்ல, தொழுகிறார்கள், பேணுதல் இல்லை, தொழுகிறார்கள், விட்டு விட்டு தொழுகிறார்கள், தொழுகிறார்கள், ருக்கூஐ ஒழுங்காக நிறைவேற்றாதவர்கள், சுஜூதை ஒழுங்காக நிறைவேற்றாதவர்கள், சூரா பாத்திஹாவை முறையாக ஓத தெரியாதவர்கள், அத்தஹிய்யாத்தை முழுமையாக ஓத தெரியாதவர்கள். எங்களுடைய தொழுகையுடைய கதி என்ன? தலைக்கு மேல் கூட உயர்த்தப்பட மாட்டார். அழுக்கு படிந்த துணியை சுருட்டி நாம் ஊத்தையாக ஒரு மூலையில தூக்கி வீசுவதை போல அவனுடைய தொழுகை அப்படியே தூக்கி எறியப்படும். அவனுடைய தலைக்கு மேலால் கூட அவனுடைய தொழுகை உயர்த்தப்பட மாட்டாது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எங்களுடைய தொழுகை நாம் சீராக்கிக் கொள்ள வேண்டும். தொழுகைக்குரிய பரதுகளை அறிந்து தொழ வேண்டும்.
தொழுகை முறிக்கக்கூடிய காரியங்களையும் நாம் தெரிந்து அறிந்து தொழ வேண்டும். தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முன்பின் துவாரத்தினால் ஏதாவது ஒன்று வெளியாகினால் தொழுகை முறிந்துவிடும். ஆமாம், அதுவும் ஒன்றுதான். தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள் விஷயங்கள் மொத்தம் 10 இருக்குது. அதில் ஒன்று என்ன தெரியுமா? தொழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் வானத்தை அப்படி அண்ணார்ந்து பார்த்தால் அவனுடைய தொழுகை முறிந்துவிடும். தொழுகையில் நின்று கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன் தொழுகையை இடையிலே விட்டு விட்டு போவோமா என்று நினைத்தாலே அவனுடைய தொழுகை முறிந்துவிடும். மிகுதி 8 காரியங்கள் என்ன என்பதை தேடி படித்துக் கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சக்கருடைய நரகத்திற்கு செல்லக்கூடிய முதலாவது தகுதியை பெற்ற மனிதன் யார்? தொழுகையில் பேணுதல் இல்லாதவன். இரண்டாவது மனிதன் வலம் மிஸ்கீன், தேவையுள்ள மக்களுக்கு தேடி சென்று உதவி செய்யாத மனிதன். அல்லாஹு தஆலா எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுப்பது கிடையாது. யாருக்கு எது கிடைக்க பெற்றிருக்கிறதோ ஹாதா மின் ஃபضل ரப்பி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற இந்த அறிவு, உடல் சக்தி, இந்த ஆரோக்கியம், ஆயுள், வாழ்க்கை, இந்த பொருளாதார பலம், நல்ல சிந்தனை, நல்ல பேச்சு, இவைகள் எல்லாம் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய அவருடைய மேலான கிருபைகள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத். எதை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், ஏன் தந்திருக்கிறான் தெரியுமா? நான் மட்டும் நல்லா வாழ்வதற்கு அல்ல, லியப்லுவனி அஷ்குர் அன் அஸ்குர். எல்லா நிஅமத்துக்களை பெற்று மற்றவனுக்கு நான் அதை பகிர்ந்து கொடுத்து மற்றவர்களும் என்னை போல நன்றாக வாழ வேண்டும் என்ற பிறர் நலம் பேணக்கூடியவனாக நான் வாழ்கிறேனா, அல்லது எல்லாவற்றையும் சுருட்டி என்னுடைய மடியில வைத்துக் கொண்டு நான் மாத்திரம் வாழ்ந்து ஆளாகினால் போதும் என்று சுயநலமையாக நான் வாழ்கிறேனா என்று அல்லாஹ் என்னை சோதிப்பதற்காக இவைகளை எல்லாம் அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொன்னார்கள். உலகத்தை ஆண்ட 4 ஒருவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். தந்தையை இழந்த அநாதை பிள்ளைகளை தேடி சென்று அவருடைய தலையிலே கையை வைத்து அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும். சில குடும்பங்கள் இலைமறை காயாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பல தேவைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்களுடைய வீட்டு வாசலுக்கு வருகின்ற வரைக்கும் பார்த்து கொண்டிருக்க கூடாது, அவருடைய கதவை தட்ட வேண்டும். யார் ஒருவர் ஒரு குடும்பத்தை, ஒரு ஏழையை, ஒரு விதவையை, ஒரு யதீமை வாழ வைப்பாரோ அவருக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுப்பான், பொருளாதாரத்தில் வரக்கச் செய்வான். ஏன் தெரியுமா? அந்த குடும்பத்தை வாழ வைப்பதற்காக அல்லாஹ் இவர்களை வாழ வைப்பான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆழமாக அகலமாக சொல்லக்கூடிய விடயம் நேரம் அல்ல. எனவே மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லா வாய்ப்புகளையும் பெற்று உதவி செய்யவில்லையா, இந்த சக்கரை எங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த சக்கர் என்ற நரகத்திற்குள்ளக்கு ரொம்ப ரொம்ப கேடுகட்ட நரகம் அது. அந்த நரகத்தை பற்றி இந்த இடத்தில் சொல்லுவதற்கான நேரம் இல்லை. அந்த சக்கருடைய வேதனையை அனுபவிக்கக்கூடிய 3வது மனிதன் யாரு தெரியுமா? வீணாக நேரத்தை, காலத்தை கழித்துக் கொண்டிருந்தவர். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் 2 விதமான நிஅமத்துக்களை கொடுத்திருக்கிறார். ஒன்று ஓய்வு நேரம், ஃப்ரீ டைம். இரண்டாவது உடல் ஆரோக்கியம், சிஹா, உடல்ல கிடைக்கக்கூடிய, பொடியில இருக்கக்கூடிய நல்ல ஹெல்த். இது அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய உடல் சுகம், ஆரோக்கியம். உட்கார்ந்து சொல்லக்கூடியவங்ககிட்ட பேச்சு கேளுங்க, ஏன் இருக்கிறீங்க, உங்களுக்கு சுஜூது செய்ய முடியாதா, அவருடைய காரணங்களை சொல்லுவார்கள். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலம் எங்களுக்கு இந்த செயா காத்து கொண்டிருக்கிறது. நாளை ஒரு நாள் அந்த கதிரையில நாங்களும் போய் சொல்ல வேண்டிய நிலை வரலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நோயும் உடல் சுக நிலை நன்றாக இருக்கின்ற போது அந்த நிலைகளை கரெக்டாக முறையாக பாவித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அந்த நிலைமைக்கு அல்லாஹ் என்னை ஆளாக்கி விடாதே, மௌத்தாகின்ற வரைக்கும், என்னுடைய உடம்பில் இந்த ரூஹ் செல்லுகின்ற வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல கடைசி சுஜூது நிலத்தில் செய்யக்கூடிய சுகத்தை தாயா அல்லாஹ். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தர்ப்பத்தில் கதிரையில உட்கார்ந்து தொழுததாக வரலாறு கிடையாது. சக்கராத்துடைய நேரம், கடுமையான மயக்கத்தில் இருக்கிறார்கள், உடல் எல்லாம் வலியிலே இருக்கிறார்கள். ஃபضல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு கைகளை பிடித்தார்கள், முன் சப்புக்கு கொண்டு செல்லுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நபிகளாருடைய இரண்டு கால்கள் நிலத்தில் அப்படி விழுபட்டு கொண்டு கோடு விழுந்து விழுந்தது. கோடு விழப்பட்ட நிலையிலே ரசூலுல்லாஹ்வுடைய கால் நிலத்தில் விழுபடுகிற அளவுக்கு முன் சப்பிலே கொண்டு வந்து வைக்கப்படுகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் கடைசியாக தொழுத அந்த ஃபஜ்ருடைய தொழுகை நிலத்திலே உட்கார்ந்து சுஜூது செய்து தொழுகிறார்கள். மனதில் எடுத்துக் கொள்ளுவோம். வகுன்னா நகூது மஅல் காயிதீன். காலம் நேரம் என்பது ரொம்ப பொறுமதியான, ரொம்ப பொறுமதியான. இந்த காலத்தை நேரத்தை வீணடிக்கக்கூடிய பல சாதனங்களை நம்முடைய வாழ்க்கை நாங்கள் அன்றாடம் அனுபவித்து பாவித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் ஒன்று எங்களுடைய கையில இருக்கின்ற மொபைல் போன். அதான் சொன்னாலும் நேரம் தெரிகிறதில்லை, அம்மா கூப்பிட்டாலும் காதுக்கு விழியதில்லை, தகப்பன் அழைத்தாலும் காதுக்கு விளங்குதில்லை. என்ன செய்யறே தெரியாத நிலையில் நாம் ஒவ்வொருவரும் இதற்கு நாங்கள் அடிமையாகி இருக்கின்றோம். நேர காலங்கள் வீணாகி கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு செய்தியை படிப்பதற்காக உட்கார்ந்தால் பல மணி நேரங்களை கழித்து விட்டு எழும்பக்கூடியவர்களை நான் இந்த சமூகத்திலே பார்க்கிறோம். எங்களோடு ஒன்றாக இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களை பார்க்க தேவையில்லை, என்னுடைய நிலைமை என்ன இருக்கிறது, எப்படி இருக்கிறது. அதனைத்தான் அந்த சக்கருடைய நரகவாதிகள் சொல்லுவார்கள், நேரத்தை காலத்தை ரொம்ப வீணாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவார்கள். எனவே டைம் பாஸ் பண்றது கூட அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும், பொருத்தமான இடத்தில் இருக்க வேண்டும் என்பதனை இது சொல்லி காட்டுகிறது. வீணாக காலத்தை நேரத்தை பாழ்படுத்தி விட்டால் அந்த சத்தரே எங்களுக்கு ஒதுங்கும் தளம் என்பதை மூன்றாவது அந்த நிலை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. நான்காவது நிலைதான் வகுன்னா நுகஸிபு பியௌமித்தீன். எவ்வளவுதான் கபருடைய வாழ்க்கை, மஹ்ஷர், சிராத், முன்கர், நகீர், வலப்பக்கம் இடப்பக்கம் பட்டோலைகள் கிடைக்கும் என்று எத்தனை தடவைதான் பயான் பண்ணினாலும் எவ்வளவுதான் சொன்னாலும் அதெல்லாம் வந்ததுக்கு பிறகு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொண்டு அலட்சியமாக வாழக்கூடியவர்கள் இவர்கள் ஈமான் இல்லாத மனிதர்கள். ஈமான் இல்லாத மனிதர்கள் மன் கான யுமினு பில்லாஹ், அல்லாஹ்வை மறுமை நாளையும் கொண்டு ஈமான் கொண்ட மனிதர்களாக முதலாக நாம் மாற வேண்டும். ஈமான் உள்ளவனுக்குத்தான் நரகத்தினுடைய வேதனை முடிந்ததற்கு பிறகாவது அவனுக்கு சுவர்க்கம் கிடைக்கும். ஈமான் ஒரு கடுகளவேனும் ஒரு துளியளவேனும் யாருடைய கல்வியில ஈமான் இருக்கிறதோ அவன் உலகத்தில் செய்த அனைத்து அநியாயங்களுக்கும் அட்டகாசங்களுக்கும் பாவத்துக்கும் அவனுக்கு நரகத்துல வேதனை கொடுத்ததற்கு பிறகு அல்லாஹ் கடைசியா சொல்லுவான், யாருடைய உள்ளத்துல ஒரு துளி அளவு, ஒரு கடுகளவு, புள்ளி அளவு ஈமான் இருந்துச்சு அவனை தூக்குங்கள் நரகத்தில் இருந்து. இந்த ஈமான் எங்களுடைய கல்வியில இருக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. ஆக இந்த 4 பண்புகளையும் கொண்ட மனிதர்கள் சக்கருடைய நரகத்தை அடைவார்கள். இப்போது நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய நெஞ்சிலே கை வைத்து கேட்டுக்கொள்வோம், இந்த 4 மனிதர்கள் ஒருவனாக நான் இருக்கிறேனா, அல்லது 4 பண்புகளும் என்னிடத்திலே இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லலாம். அல்லது இந்த 4 பண்புகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? தொழுகின்றோம், தொழுகையில் பேணுதல் இல்லை. தொழுகின்றோம், அதனுடைய சட்ட திட்டங்கள் தொழாமல் தொழுகின்றோமா? எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவையுள்ள மக்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறோமா? அல்ஹம்துலில்லாஹ், முடியுமான வரைக்கும் உதவி செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போல நேரத்தை காலத்தை வீணடிக்க கூடாது. வீணடித்துக் கொண்டிருந்தால் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். மறுமை பற்றி ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படியாக நாங்கள் இருப்போமையாக இருந்தால் அந்த சக்கர் என்பது அது எங்களுக்குரியதல்ல, அது ஃபிரௌனுக்குரியது, அது ஹாமானுக்குரியது, அது காரூனுக்குரியது, அது நம்ரூதுக்குரியது, அது அபூஜஹலுக்குரியது, அது அபூலஹபுக்குரியது, அது அப்துல்லாவுக்கும் அப்துல் ரஹ்மானுக்கும் ஃபாரூக்குக்கும் உரியது அல்ல. அது எனக்குரியது அல்ல. அது அல்லாஹுவை ஷிர்க் வைத்த இணை வைப்பாளர்களுக்கு அல்ல அந்த நரகத்தை படைத்து வைத்திருக்கிறார். அதற்குள்ளே நான் செல்ல வேண்டுமா? தொழுகின்ற தொழுகையை பேணுதலாக தொழுங்கள், தொடர்ச்சியாக தொழுங்கள். ஒரு நாள் கையில கால சீவன் இல்லாத நிலையில தொழ முடியலையே என்று கண்ணீர் வடிக்கத்தில், இரத்த கண்ணீர் வடிக்கத்தில் அர்த்தம் கிடையாது. சந்தோஷமாக இருக்கும் போது அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துங்கள். நன்றாக உடல் சுகத்தோடு இருக்கின்ற போது மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள். முடியாத நிலையிலே கவலைப்படுவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? பணம் இருக்கின்ற போது மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். எல்லாவற்றையும் இழந்ததற்கு பிறகு ஒன்றும் இல்லையே, இருந்தால் அவனுக்கு செய்வேனே. பணம் இருக்கின்றவர்களிடத்தில் அதை கொடுப்பதற்கு மனம் இல்லை. நல்லா கொடுக்கணும் என்று மனம் இருப்பவனுக்கு பணம் இல்லை என்பது ஒரு யதார்த்தமான உண்மை.
எல்லாம் வல்ல ரஹ்மான் இந்த உலக வாழ்க்கை நல்ல முறையிலே வாழ்ந்து அழித்து அவனுக்கு விருப்பமான முறையிலே மரணிக்கக்கூடிய முஃமின்களாக தக்வாதாரிகளாக நம்மை அல்லாஹ் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய நோயாளிகளுக்கு உடல் சுகத்தை கொடுப்பாயாக, நல்ல மௌத்தை எங்களுக்கு தருவாயாக, திடீர் மௌத்திலிருந்து நம் அனைவர்களும் யா அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக, எங்கள் தொழிலிலும் வாழ்க்கையிலும் யா அல்லாஹ் நீ பரக்கச் செய்வாயாக, மௌத்து வரைக்கும் உன்னை சுஜூது செய்து அமல் செய்யக்கூடிய நீண்ட ஆயுளையும் உடல் சுகத்தையும் பலமான ஈமானையும் தந்தல்வாயாக, அனைத்து விதமான சோதனைகளில் இருந்தும் யா அல்லாஹ் என் சமூகத்தை நீ பாதுகாப்பாயாக. இவ்வளவு காலம் எப்படி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்தோமோ இதைவிட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய எதிர்காலத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. எங்கள் அனைவர்களையும் உன்னுடைய நல்லடியார்களாக கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.